அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு வெறும் 3 பொருளை வச்சு ரொம்பவும் சுவையா ஹெல்த்தியான வாழைப்பழ அல்வா இதில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் இதுக்கு 10 வாழைப்பழம் எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழத்தை நான் பொடி பொடி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு அடிகனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் சேர்த்து அடுப்பில் வைக்கிறேன். இப்போ அடுப்பு நம்ம கூடுமான வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த அல்வாவை செய்யணும். இப்போ இந்த அல்வாவை நான் லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம ஆரம்பத்திலே நம்ம இதுக்கு ஒரு சீனி சேர்க்குறோம். சீனின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் சீனி, அதாவது 400 கிராம் சீனி சேர்க்குறோம். ஆனால் இந்த சீனிக்கு நம்ம 10 பழத்துலேருந்து 12 பழம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். கிண்ட கிண்ட கொஞ்சம் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக இது கொஞ்சம் லேசாக கலர் மாறி கொஞ்சம் இறுகி வரும். நம்ம இந்த இருக்கிறதுக்காக நம்ம இதுக்கு எந்த மாவையும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ கிண்டி 15 நிமிஷம் ஆச்சு. இதனுடைய கலர் பார்த்தீங்கனாலே தெரியும். லேசான ஒரு ப்ரௌன் நல்லா இறுகிக்கிட்டே வருது அல்வா. இது இறுக இறுக நமக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்ம அதுக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் நமக்கு லேசாக தெரியும். இந்த அல்வாவுக்காக நம்ம கலர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம கிண்ட கிண்ட தான் அதனுடைய கலர் மாறிக்கிட்டே வரும். உங்கள் வீட்லேயும் இந்த வாழைப்பழம் ரொம்ப கசிஞ்சு வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே இந்த வாழைப்பழத்தை எடுத்து நீங்களும் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பழம் பிடிக்காத பிள்ளைங்க கூட இந்த அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அப்பப்போ இதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அரை மணி நேரமாக அந்த அல்வாவை கிண்டிக்கிட்டே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா மாறி நல்லா கட்டியாக உருண்டு திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இந்த அல்வாவை எடுத்தாலும் அல்வா ருசியாக தான் இருக்கும். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கிண்டி அல்வா கலரை மாற்றி நம்ம கொண்டு வரும்போது நமக்கு இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும். நாட்டு வாழைப்பழத்தில் செஞ்ச அல்வாவுடைய ருசியை பார்த்தீங்கன்னா வேற எந்த பழத்தில் அல்வா செஞ்சாலும் அதனுடைய ருசி நாட்டு வாழைப்பழ அல்வாவில் உள்ள டேஸ்ட்டு அதில் கிடைக்கிறது இல்லை. 1 மணி நேரம் நம்ம இந்த அல்வாவை நல்லா கிண்டி அல்வாவாக ரெடி பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு சேர்த்த நெய்யினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 50 மில்லி ஆகும். இப்போ கடைசியாக இதை எப்போ இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டார்க் ப்ரௌன் நல்லா திக்கான கலர் கிடைக்கும்போது நம்ம ஊற்றின நெய்யை இந்த அல்வா லேசாக வெளியே தள்ளும். அந்த நேரத்தில் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். ஒரு சின்ன கடாயில் லேசாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்து நான் இந்த இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா நம்ம இதை நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு நெய் தடவின பாத்திரத்துக்கு நான் இதை மாற்றி விட்றேன். அல்வா ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா அந்த அல்வாவை சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த வாழைப்பழத்தினுடைய ருசின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் டேஸ்ட்டில் ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அல்வாவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.